நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கணம் கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தியா என்ற பதிவுதானது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 1ஆம் பாவமான கன்னிராசியின் பதிவாகும். எப்படி லக்கணத்தை தெரிஞ்சுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் லக்கணத்தில் ஜாதகத்தை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கட்டத்தில் இருக்க அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார் போட்டு லா போட்டிருக்குங்க. அதுதான் உங்களுக்கு லக்கணமான 1ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ அந்த 1ஆம் இடத்தோட பதிவு தான் இது. ஓகேங்களா? அப்போ அதுபோல் பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்த பதிவுக்கு நீங்கள் அதில் 1 2 எண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரம் பொறுத்து அந்த சாரத்தில் எப்படி பயணிக்கிறது அந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ இந்த பதிவானது நாங்கள் வந்து கன்னிலக்கணம் கன்னிராசியாக அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கன்னிலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமான லக்கண பாவ ரீதியாக நீங்கள் 100% பலனை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா 3 கூட 8 கூட திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 4 கூட 7 கூடியவனுடைய புத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி புத்தி, சுகாதி புத்தி, பாதகாதி புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் திசையானது 7 ஆண்டுகள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். அப்போ செவ்வாய் திசையில் உங்களோட குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 11 மாதமும் 6 நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 1ஆம் ராசியான 1ஆம் பாவமான கன்னிராசி கன்னிலக்கணத்தில் இன்னும் நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திரம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் இருந்தால் இன்னும் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க கூட பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 1 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? 1 சம்மந்தப்பட்டு 12ஆம் சாரம் சம்மந்தப்படுது. அப்போ 4 7 பயணிக்கிறாங்க. பயணித்து புத்தி நடத்து பலன் அளிக்க போகிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா விரயம் செலவுங்க, அதாவது சுப விரயம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு உண்டான செலவினங்க, வீட்டுக்கு உண்டான செலவினம். ஓகேங்களா? ஒரு வண்டி வாகனம், ஒரு உயர்கல்வி படிக்கிற அதுக்கு உண்டான செலவினம். இப்போ பாதக சாந்தி பார்க்குறார். ஓகேங்களா? அப்போ குரு பார்த்தீங்கன்னா 12 சாதம் பார்க்குறார். அப்போ என்ன கொடுப்பாருங்க? கண்டிப்பாக கலந்ததுக்கு உண்டான விரயத்தை கொடுப்பா, சுப விரயத்தை கொடுப்பாருங்களா? அப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருந்தால் என்ன பண்ணுறதுங்க நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன நோய்க்கு உண்டான செலவினத்தை கொடுப்பார். என்னதான் அவர் இடத்த பார்த்தாலுமே வலுப்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதகத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம மனைவியாகவும் நம்ம கூட இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா செலவு நம்ம எதுவும் பண்ணிகிட்டு இருப்போம். அது சுப செலவும் விரை செலவு மாற்றி அதுக்கு உண்டான பாயிண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ கௌரவமான செலவு என்னங்க? இப்போ என்ன செலவுங்க? அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றுறது. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பண்ணுறது, இதை பார்த்து சிலர் வந்து கடனாக பெறுறது அப்படி. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு சூதாட்டம், சீட்டாட்டம், இந்த மாதிரி நாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பயணித்து அது மூலியம் லாபத்தை பெறுறது. ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் யார் பெனிஃபிட்டாக இருப்பாங்க? நம்மளுக்கு காலத்தில் தான் நம்ம கூட இருந்துட்டு அவங்க தான் ஆட்சி புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் சாரம் இல்லைங்களா? அப்போ அஸ்தம் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சந்திரனோட சாரம் இல்லைங்களா? சந்திரனோட சாரத்தில் உங்களுக்கு 4 கூடையும் 7 கூடையும், அதான் பாதகாதிபதி சுகாதிபதி அப்போ பயணிக்கிறாங்க. அப்போ 1 சம்மந்தப்பட்டு அப்போ 11 கூடிய சந்திரன். ஓகேங்களா? அஸ்தம் சந்திரன் தானுங்க. அப்போ ரைட்டு. அப்போ 1 சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்பட்டு 4 7 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இது என்ன பலன் பார்ப்போம். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக 2ஆம் தாரத்துக்கு உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ 2ஆம் தாரத்துக்கு உண்டான பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த ஒரு அமைப்பு இருக்கும்போது வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டம் என்ன வருங்க? சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வருங்க. ஓகேங்களா? அப்போ 2ஆம் தாரத்துக்கு உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, இல்லை 2ஆம் கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இன்னொரு பாயிண்ட்டை பின்னானாக்கா நம்ம மனைவி வழியில் நம்மளோட மாமனார் வழியில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா முதலீடு போட்டு தொழில் அமைச்சு கொடுப்பாங்க, ஒரு காசு பணம் கொடுத்து உதவுவாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுத்து உதவும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவங்களோட முதலில் நம்ம லாபம் வாழ்றது. ஓகேங்களா? லாபம் பார்த்து நம்ம வாழ்கிறது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பில் வரும். அப்போ மனைவி வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு கொடுத்து சமூகத்தில் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு சீட்டு சூதாட்டம் இந்த மாதிரி அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை படிக்கிறவங்க கண்டிப்பாக பாயிண்ட்டை படிக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். அத்தனையும் சூதனமாக இருக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு ஏமாற்றி போடும். அப்போது ஒருத்தர் பிடியில் தான் நம்ம இருப்போம் தவிர நம்ம பிடியில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு பெறுறது, அதுக்கு உண்டான லாபத்தை பெறுறது, அதுக்கு உண்டான ஆசை நிறைவேற்றிக்கிறது, தன்னோட விருப்பங்களை நிறைவேற்றுறது, சில வந்து உச்சக்கல்வி படிக்கிறது, இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, உச்சக்கல்வி, பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை சாரம். அப்போ சித்திரை சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்புக்கு 3 கோடி 8 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ ரைட்டு. அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க? 1 சம்மந்தப்படுது. அப்போ 3 8 சம்மந்தப்பட்டு 4 7 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு கட்டாயமாக இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு.
ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் இடம் விட்டு இடம் மாறுற பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டத்தில் திருமணம் கூடுங்க, கை கூடும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது அங்கே செவையோட சாரம் 3 கோடி 8 கோடி சாரம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வாய் தகராறு, வாய் பிரச்சனை, அதை வாய் மூலியம் பேச்சு மூலியமாக பிரச்சனை, அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது மூலியம் இடம் விட்டு இடம் மாறுறது, இந்த மாதிரி வாக்குவாதம் நம்ம கலத்தத்துக்குள்ளே, கூட்டாளிக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே, தாயாருக்குள்ளே, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி சாரத்துலேருந்து நம்மளுக்கு தசை அந்த புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்து உஷாராக சூதனமாக நம்ம இருந்து கொஞ்சம் பண்ணுறது நல்லதுங்க. அப்போ வந்து பார்த்து திசையோட சாரம் இல்லைங்களா, அப்போ ஏற்கனவே 3 கோடி 8 கோடி சாரம், அதில் பாதக சுகாதிபதி சாரம். அப்போ இந்த மாதிரி சாரத்தில் சுயதான் என்ன பண்ணுங்க, நம்ம ஊர் டூர் கட்டாயம் நம்ம பயணிச்சோம்னா தப்பிச்சோம். அப்போ உள்ளூரில் இருந்தோம்னாக்க நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்ம அந்த வலி வேதனை அனுபவிக்காமல் நம்ம அந்த கிரக அமைப்பு விடாதுங்க. அப்போ ஊர் டூர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிற நல்ல பயணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பயணிச்சு பிறகு சிறப்பு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.